ஸோ உங்களோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் சைல்டு ஆதியாவோட ரிப்போர்ட்டிங் இப்போ வந்து பார்த்துருக்கோம். ஆமாங்க. ஸோ இது மூலமாக உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இந்த புரிதல்னு சொல்கிறத நான் வந்து சொல்கிறேன். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என் கூட நீங்கள் இருந்து என்னை பார்த்தோமா ஒரு ஃபீலிங்னு வந்து எனக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு நீங்கள் எடுத்த ஃபீல் இல்லை. என்ன அப்படின்னா, நான் என்ன என்னோட கேரக்டரோ அந்த கேரக்டர் ஒரு ஜோசியர் சொன்னதை விட அதிகமாக ஜோசியர் சொன்னதை கூட சொல்ல முடியாது. பட் வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து பார்த்துருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இருக்குமோ ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% 100% சொல்லிடுவேன். என்னோட கேரக்டர் என்னங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எனக்கு அவ்வளோதான். நான் என்னங்கிறது எனக்கு தெரியும். பட் என்னை வந்து இன்னொருத்தர் வந்து என்னை வந்து இவ்வளோ அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிவிக்கலாம். வேறு பாப்பாவும் அதே மாதிரி வந்து என் பொண்ணோட கேரக்டர் என்னங்கிறதும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனக்கு அவங்களுக்கு தான் தெரியும். பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டருக்கும் நீங்கள் கொடுத்துருக்க அந்த பிரெயின் டெஸ்ட்டுக்கும் மேட்ச் ஆகி கரெக்டாக கொடுத்து தேங்க்யூ சார். அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் கூட இருந்து பார்த்தவங்க எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் நான் எடுத்துருக்கேன். நல்லது சார். இப்போ ஒரு பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குழந்தைங்களுக்கு இது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிறது எந்த வகையில் உதவியாக இருக்கும்? இல்லை, அதை வந்து என்னென்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இன்ஜினியராக படி அப்படிம்பாங்க. அந்த இன்ஜினியரிங்கே அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ஆர்டிஸ்டாக போகணுமோ இல்லை ஸ்போர்ட்ஸில் போகலான்ட்டு இருக்கும். பட் பேரண்ட்ஸோட ப்ரெஷரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை நீ இதுதான் படித்தவனும்பாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே வரும்போது அந்த பையன் இப்போ விவரமாக தெரிய வர்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக போயிடும். இந்த ஃபீல்டும் போய் படிச்சுட்டு இந்த ஃபீல்டும் போய் அவனோட கேரியரில் நான் கிட்ட இருக்கணும்னு நினச்ச ஃபீல்டும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகிடும். ரெண்டுமே போதும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேறு இதுலேயும் டைவர்ட் ஆகிடும். நீங்கள் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையில தான் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேரக்டர் இருக்க குழந்தைகளுக்கும் வந்து அது வந்து நம்ம அதை பண்ணக்கூடாது. இப்போ இது நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்போவே ட்ரைனிங் பண்ணிடணும். அந்த குழந்தைய இப்போவே வந்து நீங்கள் ஃபிகர் பண்ணி எது அந்த குழந்தையோட ஃபீல்டு அதை சூஸ் பண்ணி அந்த குழந்தைய வந்து அதுலேயே நீங்கள் கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா ஃபீல்டுமே டாப்பான ஃபீல்டு தான். ஸ்போர்ட்ஸ் எடுத்தீங்கனாலும் இன்றைக்கி ஒரு ரிசர்ச் எதுன்னு போனீங்கனாலும் படித்ததில் மெடிசன் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு டாப் ஃபீல்டு இருக்குது. அப்போ எதில் அந்த குழந்தை வருமோ அந்த ஃபீல்டு வந்து அது டாப் ஆகும். அதே நம்மளும் கூட போகிறது என்னன்னா அந்த குழந்தைய நம்ம சப்போர்ட் பண்ணி மேலே போகும்போது அந்த குழந்தைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். லைஃப்பும் ஈஸியாக செட்டில் ஆகிடும். கேரக்டர் வைஸ் அவங்க குழந்தைங்களோட இதுக்கு அப்பா அம்மா போகிறது கிடையாது. குழந்தையோட ஃபீல்டு என்ன சூஸ் பண்ணணும் இந்த சூஸிங்க்கு பிறகு நம்ம போயிட்டு ஈஸியாக இருக்கும். ஆமாம். நான் தேங்க்யூ.